போலீஸ் ஊடக பிரிவு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. உதவி பண்ணட்டுமா, இவரை கண்டுபிடித்து தருமாறு போலீஸ் ஊடக பிரிவு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா போலீஸ். இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அருகம்பை பகுதிகளில் தான் நடந்திருக்குது. இப்போ ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பயப்புள்ள சிக்குவானா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது யாருன்னு தெரியலை, சிங்களமா இல்லை இந்துவா முஸ்லீமா. ஆனால் இப்போ தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை சில சோஷியல் மீடியாக்களில் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு தமிழர் இந்த மாதிரி பண்ணிட்டான் பாருங்கள், தமிழ் அப்படி செய்கிறானுங்க எப்படி செய்கிறானுங்க, அந்த இன்னும் கொஞ்சம் சீப்பான பிஹேவியராக போயிட்டுருக்குது. ஏண்டா தேவையில்லாத வேலை. கண்ட படத்தை பார்த்து கெட்டு போயிட்டானுங்க. வேற ஒன்றும் இல்லை, படத்தை பார்த்து கெட்டு போயிட்டானுங்க. நினச்சிக்கிட்டானுங்க ரோட்டில் போய் இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடினா எல்லா பொம்பளைங்களும் பல்ல இழிச்சிக்கிட்டு வந்துடுவானுங்கன்னு ஒரு நினைப்பு வேணுங்களுக்கு. அதுதான் நடந்தது இன்னைக்கு. வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பெண். அந்த வீடியோ There was a man driving a scooter in front of me and he would continually slow down so I'd have to pass him and he would speed up and pass me again and keep going on and on and on. The first time I smiled at him and after that I kept ignoring him. He turned off and I thought I'd lost him until I pulled over to have a small rest and a drink and he appeared again, got off his scooter and came to talk to me. There was a bit of a language barrier. அவங்க எவ்வளவுதான் நிப்பாட்டினால் மறுபடியும் வந்து பேசுறாங்க. பின்னாலே வந்து அதுக்கப்புறமா வண்டியை நிறுத்திட்டு அவனை ஸ்கூட்டியை வந்து நிறுத்திட்டு முன்னாடி வந்துருக்கான். அதுக்கு பிறகுதான் கல்சனை கழட்டி அப்படியே அடியோட சேர்த்து மொத்தமாக அறுத்து போடணும். I guess this is just another reminder to set aside people pleasing and speak up loudly when things like this happen. I can't believe that just happened. I grew such a beautiful place. Something like that happens. Now I'm just going to be on edge for the rest of my trip. I'm alone and that just wasn't. I'm not going to let it ruin my trip, but it's knocked my confidence back a little bit. Solo travelling. It's the price you pay for being a solo female. It shouldn't be, but unfortunately, like, it's reality. Now I'm just angry that man has made me feel like this. No, definitely not. No. 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 Please. There was a man driving. அவ வந்து அவட பேஜில் இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறான். சரியா, அவட ட்விட்டர் பேஜில் கூட இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறான். இலங்கையில் woman is not safe, it's going alone. The man is behavior like this in Sri Lanka. கேவலமா போச்சு. நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கானுங்க நாட்டுக்கு. எந்த ஏரியாவில் இருக்கான் இவன், எங்கே தலைமறைவாக இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் தேடி பிடிக்கணும். பிடிச்சி சரியான ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனை கொடுத்தா தான் இதன் பிறகாவது இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு கொஞ்சமாவது சிந்திப்பானுங்க. இந்த மாதிரியான சில கீழ்த்தரமான சில வெறி பிடித்த நாய்கள் தான் ரோட்டில் போகிற பெண்களை கூட விடாமல் சீன்றது, சின்ன பிள்ளைங்களை கூட, வயதான மூதாட்டிகளை கூட விடாதவனுங்க தான் இந்த மாதிரி ஆளுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒருத்தனுக்கு சரியான சூடு சொர்ண உள்ள அரசாங்கம் அதிகாரிகள் சரியான தண்டனை ஒன்று கொடுத்தா அதுக்கு பிறகு இன்னொருத்தன் பொம்பளை மேலே கை வைக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயலை செய்கிறதுக்கோ பயப்படணும். சரியான ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கணும். உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கணும் பனிஷ்மெண்ட். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான தெருநாய்கள்லாம் திருந்தாது. இன்னும் எத்தனையோ பெண்கள், எத்தனையோ நம்மளுடைய சகோதரிகள், தாய்மார்கள் ரோடுகளில் இன்றைக்கும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தெரு நாய்களுக்கிட்ட இருந்தும் அவங்கள பாதுகாக்கணுமா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி நாய்க்கு நல்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதே மாதிரி இவனுக்கு முதல்ல நல்ல ஒரு பாடம் படிப்பிக்கணும்.
அப்போ தான் மற்றவங்க திருந்துவாங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன்னு ஒருக்கா பாருங்கள் எல்லோரும். Driving a scooter in front of me and he would continually slow down so I'd have to pass him and then he would speed up and pass me again. It kept going on and on and on. The first time I smiled at him and after that I kept ignoring him. He turned off and I thought I'd lost him until I pulled over to have a small rest and a drink and he appeared again, got off his scooter and came to talk to me. There was a bit of a language barrier but he seemed friendly so I let him try to talk to me. But then it quickly turned uncomfortable and he asked where I was staying and I knew where it was going. I wish I had reacted more firmly but I was just in shock. I could not believe he asked me that question and after I said no he still had the audacity to expose himself to me like that. I guess this is just another reminder to set aside people pleasing and speak up loudly when things like this happen. I can't believe that this happened. I grew such a beautiful place with really kind people and then something like that happened. Now I'm going to be on edge for the rest of my trip all alone and that just wasn't. I'm not going to let it ruin my trip, but it's knocked my confidence back a little bit. Solo travelling, the price you pay to being a solo female shouldn't be, but unfortunately, like, it's the reality. Now I'm just angry that man has made me feel like this. No, definitely not. No. No.